மார்னிங் இங்கே தான் டென்ட் போட்டு தங்கியிருக்கேன் பெட்ரோல் பங்க்கில். சரியான தூக்கம். இந்த பென்குயின் இந்த ட்ரெண்டிங் வீடியோ பார்த்தேன். என்னடா அப்படியே என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் இந்த ட்ராவல் அப்போவும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறீங்களா? இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்களே, ரெண்டு பேராக ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் ட்ராவல் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன ஒருத்தராக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய பிளான் இருக்குது என்கிட்ட. ஆக்சுவலாக இது வந்து 3வது பிளான். இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டுருந்தீங்க, ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் மட்டும் ஏன் ட்ராவல் பண்ணுறீங்க தனியாக, லிஃப்ட் கேட்டே போகிறீங்க, உங்கள்கிட்ட காசு இல்லாமல் ஏன் எவ்வளோ தூரம் போகிறீங்க, காசு இல்லாமல் எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இருப்பா. இந்த ட்ராவலில் எவ்வளோ கொஸ்டின் இருந்துச்சு, நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. பட் என்னோடய எய்ம் வந்து வேறு, என்னோடய ட்ராவலிங் இதெல்லாம் வேறு. ஸோ அதனால் வந்து நிறைய தடைகள் வந்திருக்கு. அதுதான் இந்த டைம்லைன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லை, இப்போ நான் போனதுக்கு ப்ரூஃபாக காமிக்கிறதுன்றது இந்த டைம்லைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்லைன் அழிஞ்சிருச்சு, பேக்கப் எடுக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய தடைகள் வந்தாலும் எனக்கு வந்து ட்ரை பண்ணணும், போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சேம் அந்த பென்குயின் மாதிரி தான். பிஃபோராக நான் அக்கௌண்டண்ட்டாக இருந்தேன். அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு சேலரி லேட்டாக வரும், வந்து ரொம்ப லேட்டாக வரும், ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னன்னு தெரில, காலையில் எழுந்திரிச்சா நல்ல ஒரு வியூ பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு கிளம்பாமல் கொஞ்சம் கிளம்பலாம், நம்மகிட்ட தான் டைம் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி குயில் அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டுட்டு எழுந்திரிச்சிட்டு, ஸோ இந்த மாதிரி தான் இவ்வளோ நாள் போயிட்டு இருந்துச்சு. இப்படியும் அப்படி தான் போகுது. இந்த பென்குயின் வீடியோ பார்க்கும்போது இப்போ கூட போஸ்ட் போட்டுட்டு தான் நான் அந்த வீடியோ பேசுகிறேன். அப்படியே என்ன பார்த்த மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபோன் மட்டும்தான் இருக்குது, இது எப்படி உங்களுக்கு ரீச் ஆகும், ஃபோன் வீடியோலாம் எடுத்தால் ரீச் ஆகாது, நல்லா கேமரா இருக்கணும், அது இருக்கணும்னு நிறைய எதோ இருக்கணும்பாங்க. 60 fps வீடியோ இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஃபேமஸ் ஆகும் வீடியோ. 1K சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கீங்க, இதை வச்சு இப்போ இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவீங்க. எக்கச்சக்கமான கேள்வி, ஏன் பண்ணுறீங்கன்ட்டு நிறைய பிளான் இருக்குங்க. அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3வது பிளான் இது. ஃபஸ்ட்டு பிளான் தமிழ்நாடு பண்ணேன், செகண்டு வந்து கேரளா பண்ணேன், இப்போ எனக்கு வந்து இந்தியா பண்ணணும்னு தோணுது, பண்ணிக்கிட்டு இருக்கேன்.